என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவாராக. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அது என்னவென்று சொன்னால் பொறுமை. இந்த உலகத்தில் அதிகமாய் கடைபிடிக்க முடியாத ஒன்று பொறுமைதான். இந்த உலகத்தில் அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று பொறுமைதான். அப்படி என்றால் பாருங்க, அதிகமாய் முடியாததும் பொறுமைதான், அதிகமாய் கடைபிடிக்க வேண்டியதும் எதுவென்று சொன்னால் பொறுமைதான். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம பொறுமையை கையாளுகிறோமோ, பொறுமையை கடைபிடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும், பாதுகாக்கப்பட முடியும், தப்புவிக்கப்பட முடியும். ஏனென்றால் பொறுமை என்றைக்கு இழக்கிறோமோ அன்றைக்கு நம்ம அநேக இழப்புகளை சந்திக்க நேரிடும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40:1 அப்படியாக சொல்லுகிறது, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி. இப்ப பாருங்க, நம்ம எங்க பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக, கர்த்தருடைய பதிலுக்காக, கர்த்தருடைய முக தரிசனத்துக்காக, கர்த்தருடைய அசைவாடுதலுக்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிக பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமா. கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதை தான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும், உங்க விண்ணப்பம் கேட்கப்படணும். நீங்க கூப்பிடுகிற காரியத்தை அவர் கேட்க வேண்டும் என்றால், செவிசாய்க்க வேண்டும் என்றால், அவர் உங்களிடத்துல இறங்கி வந்து உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், உங்களிடத்துல எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று எதுவென்று சொன்னால் பொறுமை. உங்களிடத்தில் மாத்திரமல்ல, உலக எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லாரிடத்திலும் பொறுமையை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா முதலாவது நம்மிடத்தில் பொறுமை இருக்குமானால் நம்மை போல பாக்கியவான் யாரும் அல்ல. பொறுமையை கையாண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் பரவாயில்லை, பொறுமையா இருந்து பாருங்க, நீங்க தாங்க இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். பொறுமையா இருந்தீங்கன்னா எதையும் சாதிச்சிடலாம், எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். கர்த்தர் உங்கள் பட்சமாய் இறங்கி வந்து உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் பொறுமைக்கு தக்கதாக அவருடைய பாதத்துல பொறுமையோடு என்ன நடந்தாலும் காத்திருந்து பாருங்க, நிச்சயமாய் பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.